அறியாமையில் தேடுறாங்க. கடவுள் யாருன்னு அறியாமையில் தேடினுக்கிறாங்க. கடவுள்ன்றது நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கடவுள்னே ஒன்றும் இல்லை. அதனால் கடவுள் தான் உணர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. கடவுள் தனக்குள்ளே தாங்குது, தனக்குள்ளேருந்து இயக்குது, தனக்குள்ளேருந்து நன்மை செய்யுது, தனக்குள்ளேருந்து தீமை செய்து நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல் புரியுது அப்படின்னு உணர்ந்துட்டால் பிரச்சனை இல்லை. 2 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கடவுள்னு ஒன்று இருக்குது, ஆண்டவன் ஒன்று இருக்குது. ஆண்டவன்றது தன்னை ஆண்டுக்குன்னு இருக்கிறது. இந்த உலகம்ன்ற உங்கள் உடலை ஆளுது, அது ஆண்டவன். அது சிற்றரசன் மாதிரி. கடவுள்ன்றது ஒரு பேரரசன் மாதிரி, அது மொத்தத்தையும் ஆண்டுக்குன்னு இருக்குது. அப்போது இந்த சிற்றரசனுக்கு என்ன தேவையோ இந்த ஆண்டவன் அந்த பேரரசங்கிட்ட வாங்கி தான் உங்கள் உடலுக்கு ஊருக்கு நன்மை செய்துன்னு இருக்குது. இதுதான் இயற்கை. இது பிரியும் போது இது கடவுளினுடைய ஒரு அம்சம்தான் ஆன்மா. அதனால் கடவுளும் அழிவதில்லை, ஆன்மாவும் அழிவதில்லை. இதை தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் அதை தான் சொல்லி கொடுத்துங்கிறோம். ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் வேறு நோக்கி போகும்போது இதில் முழுமையாக அறிய முடியாமல் போயிடுது. அதனால் வெளியே தேடின்னு இருக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏதோ வெளியே தேடினாலும் ஒரு நாளைக்கு உள்ளே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மனிதன் தான் கடவுள். அதில் எந்த மனிதன் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால் கடவுளும் ஒரு பொருளும் சொல்லாது. ஓஹோ, கடவுளை கண்டுபிடிச்சதே மனுஷன்தான். மனுஷன்தான். மனுஷன் கண்டுபிடிச்ச கடவுள்களை தான் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்போ நம்மளை படைச்ச கடவுளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. நம்ம கண்டுக்கிறாரு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்து கண்டுக்கிறாரு. அப்போ இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் கடவுள் கடவுள்னெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ ஒரு எம்ஏ படிச்சிருக்கிறாங்க, அந்த நேராக போய் எம்ஏ படிக்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து போகணும். அந்த மாதிரி கடவுள் தான் அறியறதுக்கு முன்னே கடவுள் இது கோயில் இருந்தால் தான் இது கடவுள், இது உயர்ந்த பொருள், இதான் உலகத்தையும் காப்பாற்றுது, நம்மளையும் காப்பாற்று, அந்த எண்ணங்கள் ஊறத்துக்காக கோயில் அவசியமாக தேவைப்பட்டது. ஓ, கோயில்கள் நல்லது தான், அந்த அவசியம் இருக்குது. ஆனால் எல்லா கோயிலும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் தான் எல்லாருமே. ஆனால் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நம்ம வச்சுக்கின பேர் இன்னொரு மனிதன் வச்சுக்கல. நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு பிடிச்ச பேர் நம்ம வைக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்க அவர் பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிற பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கல. அப்போது இந்த மனிதனுடைய மனம் இறைவனை எப்படிலாம் அவன் நினைச்சானோ அப்படிலாம் பேர் வச்சுக்கணும். ஆனால் இறைவன்றது ஒரே பொருள், அதுக்கு பேரே இறைவன் தான், அதுக்கு வேற பேரே கிடையாது அதுக்கு. ஓஹோ, அப்போ இந்த இறைவன் என்பவன் ஒருவன் தான். ஆனால் பல இறைவன்களை படைச்சிக்கிட்டு பல மதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டான். இல்லை, மதம் வேற, இறைவன் வேற. அதை சொல்லுங்க. இந்த மதம்ன்றது அது எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு தனி மனிதன் ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்போ ஒரு கூட்டு சேர்ந்தால் தான் அதை மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். அதுக்காக துவக்கப்பட்டதான் மதம். ஆனால் அப்படி துவக்கப்பட்ட மதம் ஆதியில் இன்னைக்கு மனிதனுக்கு மதம் ஏறி தெரியறான். ஷாபாஷ் ஷாபாஷ். சொல்லுங்க. அதனால தீமையான விளைவுகள் ஏற்பட்டு போச்சு. அவன் ஆரம்பிச்சது நன்மையை செய்யணும், தனி மனிதன் செய்ய முடியாது, ஒரு கூட்டம் சேர்ந்தாதான் நன்மை செய்ய முடியுன்றதுக்காக அந்த மத அமைப்பு வச்சான். ஆனா இன்னைக்கு அதை பிழப்பா ஆக்கிக்கின்னு கெட்டு போய்க்கினுக்குது. மத வெறி எல்லா மதத்திலும் இருக்குது. அதை சொல்லுங்க. எந்த மதத்திலையும் இல்லாம இல்ல, எல்லா மதத்திலையும் நல்லவன் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் தீவன் வெறி புடிச்சவன் இருக்கிறான். ஆனா இந்த நல்லவனால உலகத்துக்கு பயன்படுறத விட தீவனால கொடுமை ஜாஸ்தியா தென்படும். ஏன்னா நல்லவன் போய் செய்யறதுக்கு முன்ன தீயவன் நிக்கிறானே. அப்ப நன்மையே செய்ய முடியாத அழிஞ்சுக்கினுக்குது இந்த உலகம். நன்மை செய்யணும்னு பல பேர் நினைச்சாலும் இதை செய்ய முடியாத இந்த தீயவன் கெடுத்துக்கினுக்கிறான். அவன் தன்னை ஒரு கடவுள்ன்றான், மதம் எல்லாம் சொல்லிப்பான். ஆனால் உண்மை இருக்காது அதுல. ஆனா நன்மையை செய்யறவன் உண்மையை நினைப்பான். ஏன்னா தான் அவன். மனித குலத்துக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவன் நல்ல மதவாதி. நல்ல மதவாதி இல்ல, நல்ல மனிதன். நல்ல மனிதன். எவன் தீமை செய்கிறானோ அவன் மதத்தின் பெயரால்
பிழப்பு நடத்துறான், பிளப்பு நடத்துறான், அயோக்கியத்தனங்களை செய்யறான். அதிகமா ஏற்படும். அவர்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்கணும். யார் நிராகரிக்கிறது? அப்படி பண்றவங்கிட்ட தான் மக்கள் போய் சேருது. ஏன்னா இப்ப ஒரு ஜவுளி கிடக்குது, அந்த ஜவுளி கடையில நல்ல துணிகளை விற்கிறான், ஆனா விளம்பரப்படுத்தல, அங்க யாரும் போறது இல்ல. ஆனா டூப்ளிகேட் துணியெல்லாம் விற்கிறான், நல்ல விளம்பரம், 4 லேடிஸ போடுறான், கூட்டம் அலமோதுது அங்க. இன்னைக்கு மதம் அப்படி போயின்னு இருக்குது. மத நல்லிணக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு, நல்லிணக்கம். ஆனா அது இழந்து போச்சு. அது என்னது? அது மத நல்லிணக்கம். நல்லிணக்கம்னா நீ மனிதனா வாழும்போது எப்படி? இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா வெளி பிரகாரத்தில் இந்து மத கோவிலில் சொல்கிறேன், மற்ற மத கோவிலில் சொல்ல, இந்து மத கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான், பக்கத்தில் ஒரு காவி அடிச்சிருப்பான், பட்டை பட்டியாக இருக்கும் அது கோவில் செவுத்துங்களில். அதே செவுத்துக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். இதனுடைய தத்துவம் என்ன? ஏன் அப்படி அடிச்சான்? ஒன்று உள்ளவும் அதே மாதிரி அடிக்கணும், வெளியவே இல்லை ஃபுல்லாக வெள்ளை அடிக்கணும். இது எதுக்கு போட்டான் அப்படின்னா, நீ வெளியே இருக்கும்போது தீயவனாயிரு, வெளியே இருக்கும்போது நல்லவனாயிரு, ஆனால் உள்ளே வந்துட்டா நல்லவனா மட்டும் இருக்கணும். அதான் நல்லிணக்கம். மத நல்லிணக்கம்ன்றது நீ ரோட்டுக்குள்ள எப்படியாவது இருந்துட்டு போ, கோவிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும், நல்லவனா மட்டும் இருக்கணும், நல் ஒழுக்கத்தோடு இருக்கணும். அப்ப மத நல்லிணக்கம்ன்றது மற்ற மதங்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருப்பது அல்ல, இது நட்பு. அது நல்ல இணக்கம் இல்ல, நட்பு அது. ஓஹோ, மற்ற மதத்தோட போய் சேர்றது நட்பு, நல்ல இணக்கம் இல்ல. அது நல்ல இணக்கம்ன்றது எல்லா மதத்துக்கும் தேவைப்படுறது. ஆமா, நீங்க சொல்றது ஒரு பொதுவான, ஆமா, எல்லாருக்குமான ஒரு தத்துவம். ஆமா, மனிதன் கடவுள், எல்லாருக்கும் இறைவன் ஒன்றுதான். ஆனால் மெஜாரிட்டி 99% மக்கள் கேட்கறது இல்ல, அதை கேட்க மாட்டாங்க. ஒரு மதம் வச்சுக்கிறான், அவனுக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிறான். இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு கடவுள், ஆளுக்கு ஒரு மதம் வச்சுக்கிட்டா அப்படி கடவுள் டிபார்ட்மெண்டா இருக்காரு. இல்ல, கடவுள் அப்படி டிபார்ட்மெண்டாவே இல்லை, இவன் டிபார்ட்மெண்ட் ஆக்கிக்கணும். கடவுள் ஒரே டிபார்ட்மெண்ட், உலகன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் வச்சிருக்கிறாரு. அந்த உலகத்துக்குள்ள மனுஷன்ற ஒரு ஜீவ ஆன்மாவை வச்சிருக்கிறாரு. ஆனா மனம்னு கடவுள் வைக்கல. இந்த மனம்ன்றதான் ஆன்மா படிச்சுக்கிச்சு. அந்த மனத்தினுடைய செயல்பாடு மாதிரி உலகத்துல நடக்குது. கடவுளுடைய வழிபாடே அங்க இல்லை. ஆனா கடவுளுடைய வழிபாடுன்னு சொல்லுவான். ஏன்னா கடவுளுடைய வழிபாடுன்றது ஒரு புனித தன்மையானது. எதையே நீ இழக்க தயாராக்கணும், அங்க உனக்குன்னு எதையும் வச்சுக்க கூடாது. அதான் கடவுள் வழிபாடு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணணும், அதான் கடவுள் வழிபாடு. ஏன்னா கடவுள் எதுல இருக்கிறான்னா தர்மத்துல இருக்கிறான், அதர்மத்துல இல்லை. அப்போ உன்னையே நீ அங்க இழக்கணும், உண்மையான கடவுள்வாதியா இருந்தா. ஆனா உன்னை சுபிட்சமா ஆக்கிக்கணும், உன்னை ஆடம்பரப்படுத்திக்கணும் வாழும்போது எங்க கடவுள் இருக்குது? அங்க உன் மனத்தினுடைய செயல்பாடு இருக்குமே தவிர கடவுளுடைய செயல்பாடு அங்க இருக்காது. ஈசன்னா யாரு அப்படின்னா, ஒளியும் ஓசையும் இணைஞ்சது சக்தி சிவம்னு பேர் அதுக்கு. இப்ப நம்ம உடல் இருக்குது, நம்ம உடல் மட்டும் இருந்தா ஏங்காது உள்ள உயிர் இல்லைன்னா, இல்லை உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைன்னா அது இயக்கத்துக்கு வராது. அந்த மாதிரி இருபொருள் சேரணும், நாதமும் ஒளியும் சேர்ந்தால் உலக இயக்கம். அதுதான் மனித இயக்கம், உயிரினங்கள் இயக்கமே அந்த ஓசையும் ஒளியும் சேர்ந்ததுதான். அந்த ஓசையும் ஒளியும் உருவமற்றது, அதுதான் ஈசன்னு சொல்றது. மனிதன் கடவுள், ஒரே கடவுள்னு சொன்னீங்க. ஆமா, கொஞ்சம் சாதாரண ஈசன் வந்துட்டீங்க. ஆமா, இப்பதான் ஈசன்னா என்னன்னா தனி உருவம் கிடையாது அதுக்கு, அதுக்கு ஒரு மதம் கிடையாது, அதுக்கு ஒரு ஜாதி கிடையாது, அது உலகத்தினுடைய பேரொளி. அது ஒளியும் ஓசையும் இணைஞ்சது, அதுக்கு மதமோ பேரோ ஜாதியோ இனமோ நாடோ மொழியோ கிடையாது. அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மையும் இயக்குது. ஆனா நம்ம மனத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவ வழிபாடுகளை அவனுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும். இப்ப நீங்க சொன்ன அந்த ஈசன் தத்துவம் நல்லா இருக்கு, நல்ல தத்துவம். சரி, இந்த தத்துவத்தை மாற்று மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் எப்படி சொல்வார்? ஏன்னா அதுதான் அல்லாஹ். அல்லாஹ்னா யார்? அவரு இப்ப நபி, அவரு ஒரு ஞானி. அல்லாஹ்ன்ற ஒரு யாரு? அல்லாஹ்னா அல்லாங்க, இப்படிதானே இருக்குது. அல்லாஹ்ன்ற ஒரு குறிப்பு காட்ட முடியுமா? அப்ப நீங்க ஈசனுடைய உருது டிரான்ஸ்லேஷன் அல்லான்றீங்க? எல்லாமே அதாங்க.
அதுல இருந்து தோன்றுனது தானே பேர் அவன் வச்சுக்கிட்டான். பேரு நான் இப்ப எனக்கு 4 புள்ள பிறந்து போச்சு. நான் அப்பாவுக்கு எனக்கு ஒரு பேர் தான். ஆனா 4 புள்ளைக்கு 4 பேர் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தோன்றப்பட்டது இந்த மதங்கள். ஆதியில ஏதுங்க மதம்? இயற்கையை தானே வழிபட்டான். சந்திரனை வழிபட்டான், சூரியனை வழிபட்டான், வெள்ளியை வழிபட்டானே. அப்ப எங்கிருந்து இந்த மதம்? மனிதன் வாழலையா? நாகரீக காலத்துல அவனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்றும் அமைச்சுக்கினான். ஒவ்வொரு ஞானி வரும்போது ஒவ்வொரு அமைப்பை உண்டாக்கிட்டான். அததான் திருமூலர் சொல்றாரு. அப்ப கடவுள் என்ற ஒரு நீ சொல்ற மாதிரி பேர் கிடையாது. அதுக்கு நீ சொல்ற மாதிரி அளவும் கிடையாது. அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு யாரும் இதுவரையும் கண்டுபிடிச்சோன்னே கிடையாது. நான் கூட ஒரு 3000 வருஷமா தேடுறேன், என்னால் கூட கண்டுபிடிக்க முடியல. என்னடா ரோட்டுக்கு வந்து கடவுள் கடவுள் கடவுள்னு கத்தி கிடக்குறீங்க அப்படின்றாரு. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும்? வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு தெரியல. அப்ப ஒருவனே தேவன் சொன்னவர் எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு சொல்ல முடியலடான்றாரு. நீங்களும் அரூரத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் அரூரமாகனவன். ஆனால் சொரூப வடிவில் இருக்கிறாரா இல்லையா? சொரூப வடிவில் இருக்கிறாரு. நீ தேடும் போது எப்படி? எந்த சொரூபம்? நீயே உன்னை எழுந்து தேடும் போது உனக்கே ஒரு இப்போ வள்ளலாறு கூட ஒளியை போட்டு காட்டினாரு, ஜோதி வடிவம். ஆனா ஜோதிக்கு ஒரு உருவம் உண்டு, நாதத்துக்கு உருவம் இல்லை இல்லையா? அப்போ நாதம் கேக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கேக்குது, ஆனா அது எங்க இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இறைவன் ஒளியும் ஓசையும் மகனம், சந்திரனும் சூரியனும் இருக்கிறான். அப்படி அப்படி இப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஓர் இறைவன் இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப சூரியனும் சந்திரனும் கூட உலகத்துக்கு ஒண்ணு தானே சொல்லிட்டீங்க. அந்த இடத்துலதான் சூரியனும் சந்திரனும் இறைவன்னா எங்கள் இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சில மதங்கள் எல்லாரும் சொல்லிக்கலாங்க. நான் கூட சொல்றேன் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. நான் கூட சொல்லுவேன் எங்க அப்பாவுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எந்த அப்பாவும் இல்லைங்க. நான் சொல்லிப்பேன் என் பெருமைய. ஆனா என்ன எங்க அப்பாவோட 1000 அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிறான். இது அவன் தற்பெருமையை பேசுகிறது, உண்மையை பேசுறதில்லை. உண்மையை பேசினால் உலகம் ஒரு கொடைக்கிழ இயங்குது. பொருள் அது, அதுவும் ஒண்ணு. ஆமா, மற்ற பொருள் அதையும் கடந்ததான் கடவுள். அடையாளமே இல்லாதது கடவுள். ஆனா அந்த அடையாளம் இல்லாததுக்குள்ள இத்தனை அடையாளங்களும் இருக்குது. நீ கண்டு கொண்டது அடையாளம் தான் அது. சரி, இவ்வளவு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஓர் இறைவன். சரி, ஆனா எவனும் கேட்க மாட்டேங்க. நானே கேட்க மாட்டானே, கேட்டா பொழுப்பு போகுமே. அதுக்கு என்ன செய்யறது? கேட்க வைக்கணும். செய்யவே முடியாது சாமி, செய்யவே முடியாது. ஏன்னா இத போய் நீங்க 4 பேர்கிட்ட உண்மையை பேசுனீங்கன்னா அவனுக்கு போலி விஷயமே பிடிச்சு போச்சு. ஆரம்ப காலத்திலிருந்து சித்தர்கள் இதை சொல்வதில் உறுதியாக இருக்கிறார்கள், ஒரே இறைவன் அப்படின்னு. ஆனால் அவ்வளவு சித்தர்களும் அவர்கள் வாழும் காலத்தில் பித்தனாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். பித்தனாக இருந்தால்தான் அவன் சித்தனாக. ஆமா, பைத்தியம். ஆமா அப்படின்னுவான். ஆமா, அப்படி இருந்து இறைவனுக்கு பைத்தியம் ஒரு பேர் இருக்குதா? ஆமா, பித்தா பிறை சூடி பெருமானேன்னுட்டு. அப்ப இறைவனே பைத்தியக்காரன் தான். அதனால சித்தரும் பைத்தியக்காரன் தான். ஏன்னா பைத்தியமா இருக்கும்போது தான் இந்த இவனுங்கிட்ட வந்து சேராது நின்னான் அவன். இவன் காரியவாதியா இருந்திருந்தானா சித்தன் இந்த மக்களோட சேர்ந்து சீரழிஞ்சு போயிருப்பான். சித்தன்ற பேரையை இழந்திருப்பான் அவன். அது மட்டும் இல்ல, அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை, உண்மையை சொன்ன சித்தர்களது வாழ்க்கை ஒரு கைத்தடியோடும் ஒரு திருவோடோடு மட்டும் தான் இருந்துச்சு. ஆமா, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க போற வழியில எல்லாம். அப்படிதான் இருந்தாங்க. பட்டினத்தாரு சிதம்பர சாமி கிட்ட போய் அவங்க அம்மா உபதேசம் வாங்க சொல்றாங்க. சிதம்பர சாமி கிட்ட அவர் உபதேசம் வாங்கினோன்னு அந்த சிதம்பர ஆசிரம சாமியினுடைய ஆசிரமத்தினுடைய கோட்பாடுன்னா நீ ராஜாவா கூட இருக்கும், தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு இருக்கு, ஆனா இங்க வந்துட்ட பிறகு திருவோட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நீ ஆடை கீடையெல்லாம் கட்டக்கூட கோமனம் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, இந்த திருவோட்டை தாய் கையில தான் முதல்ல வாங்கணும் அப்படின்னு அவர் வீட்டு வாசப்படியிலே வந்து நின்று கேட்குறாரு. அப்போ அம்மா போட வராங்க. போட வரும்போது பார்த்தா புள்ள திருவோடு வச்சுங்கிறான். அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ ஞானி, இன்னமும் முழுமை அடையிலையடா நீ, என்னம்மா அப்படி உனக்கு எதுக்குடா திருவோடு? போட்டுட்டாமா, நான் சொன்னேன்னு போட்டீங்கன்னா நான் போன பிறகு தேடி எடுத்துப்படாத, நீயா போடாத, போனா தேடாத நாங்க. அதான் ஞானம்.
அப்படியெல்லாம் ஞானம் பெற்றார்கள். ஆமா, இன்னைக்கு ஊரா தேடி எங்கெங்க காலி இடங்குதுன்னு வாங்கி தெரியறான் ஞானின்னுட்டு. ஊர்ல உள்ள இடங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம புதிய புதிய கடவுள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய கார்கள், பைக்குகள். அப்படி எதை முற்றும் துறந்த முனிவராக இன்றைய சாமியார்கள் இல்லை என்பது உண்மை. இல்லைன்றதே இல்ல. இருந்தாலும் இவன் ஏத்துக்க தயாரா இல்ல. அருவருப்பா பாக்குறான் அவனை. அவெல்லாம் என்ன பண்ணா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லிக்கிறேன். சாமியார் தாடி விட்டுறாரு, கொண்டை போட்டுக்கிறாரு, இதை மணி எல்லாம் போட்டுக்கிறாரு. இதனால என்ன சாமியாருக்கு கடவுளுக்கு ஏதாவது லிங்க் இருக்குதான்னு? கடவுளுக்கு ஒரு லிங்கும் கிடையாது. இந்த குடிமையாலேயோ தாடியாலேயோ கொட்டை போட்டுக்கிறதாலேயோ கடவுளுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. கடவுள் அதை விரும்புறதே கிடையாது. உடலையே விரும்பலையா, அப்புறம் நீ போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போறான்? கடவுள் விரும்புறது நல்ல மனசை விரும்புறான், சுத்தமான மனசை விரும்புறான், சுத்தமான ஆன்மாவை, அழுக்கில்லாத ஆன்மாவை விரும்புறான். ஆனா அப்படி இருக்கு விரும்புறவன் தெரிஞ்சு இதெல்லாம் ஏன் போட்டுங்கிறான் அப்படின்னா, மக்கள் ஞானி இவன் பரிசுத்தமா ஆயிட்டான், மக்களுடைய மனம் பரிசுத்தமாகலையா? அப்ப இவன் அழகா இருந்தா மக்கள் என்ன பண்ணான்? இவனை அபகரிச்சிடும். அதனால இவன் என்ன பண்ணான்? இவனை பார்த்தாவே அருவருப்பு வரணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக அலங்கோலமா இருந்தான். அந்த காலத்துல இன்னைக்கு சாமியார் அழகு இல்ல பட்டின்னு தெரியறான். அவன் எப்படி ஞானி ஆக முடியும்? எப்போ அவனுக்கு உடல் மேலேயும் அழகு மேலேயும் ஆசை வந்ததோ ஆண்டவனுடைய ஆசையை இழந்துருவான். அருமை 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 அருமையா சொன்னீங்க. ஒரே கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க, மனம்தான் கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க. மகிழ்ச்சி ஐயா. இந்த நேரத்திலேயே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன ஈவேரா பெரியாரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கடவுள், நான் கலைஞர் இறக்கிறதுக்கு முன்ன ஒரு 4 மாசத்துக்கு முன்னதான் இவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்போ என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கடவுள் மறுப்பாளன்றாங்க, நான் நாத்திகன்றாங்க, கடவுள் இல்லைன்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், கடவுள் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு. அவருக்குள்ள கடவுள் அவரை விட்டு போனா அவர் இந்த பூமியில இருக்க முடியாது. கடவுள் மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவன் ஓட்டம் மாட்டம் பேச்சு ஆற்றல் எல்லாம். அது ஈவேரா பெரியாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதான் நிலை. அப்ப உயிர் மூச்சில் கடவுள், அதுதான் கடவுள். அதை அறிய ஆராய ஆரம்பிச்சான்னா அவன் அறிவாளி ஆவான். உலகத்தை அறிஞ்சு ஆராய ஆரம்பிச்சானா பணக்காரனும் ஆகலாம், புகழ் வரும். உயிர் மூச்சு தான் கடவுள் இருந்தா ஈவேரா பெரியார் இந்த நாத்திக கொள்கையை எடுத்திருக்க மாட்டாங்க. எடுத்தது வேற காரணம். இவர்கள் எல்லாம் மொள்ளமாரிகள், இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள், பல காரணங்கள் இருக்கு. கோயிலை கூடாதவர்களின் கூடாரமாக ஆக்கி கொண்டார்கள். இந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறைய இருக்கு. அதுதான் இது. அவரு இந்து மத கோவில் மட்டும் திட்டினாரு, ஆனா எல்லா மத கோவிலையும் அயோக்கியம் இருக்கிறான். ஆமா 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 ஆமா. ஆனா அதை திட்டல அவரு. ஏன் திட்டலன்னா ஆபத்து வரும். ஆமா ஆமா ஆமா. அவர் இந்துவாக இருக்கிறதுனால நான் வீட்டை தான் ஒட்டரை அடிக்கலாம், அடுத்த தவறு. எனக்கு பயம். என்னுடைய பயத்துக்காக நான் என்ன பண்றேன், அடுத்தவன் ஜெயிறு தவற பேசுறதில்லை. ஏன் ஓட்டு மட்டும் சீர் பண்றேங்க அப்படின்ற. ஏன்னா அடுத்த ஓட்டு திட்டினா வெற்றிடும். இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும், மத வெறி தலை தூக்கும், சமூகத்துல நிம்மதி கட்டு போகும். எந்த மனிதனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி, மனிதனுக்குள்ள இறைவன் ஏக்கணுத்துறான். ஞானின்னு அவன் யாரு? நேரம் என்ன கடவுளுக்கு மச்சானா மாமாவா? அவன் தனக்குள்ள இருந்த கடவுளை தேடி 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 பல காலமா தேடி எடுத்தா அவன் ஞானி ஆனான். ஓ, ஞானின்றவன் ஒன்னும் கடவுள் அமிச்சு நான் தான் அமிச்சுக்கிறேன், நீ என்ன பாரு, என்னை பத்தி பேசுன்னு சொல்லல. இவனே தன்னை அழிச்சு தன்னையே தேடி உலகத்தை மறந்தான், தன்னை தேடனா உண்மை தெரிஞ்சது. நான் தாண்டா கடவுள், என்ன படைச்சு தாண்டா கடவுள், இங்க ஏங்கிறது தாண்டா கடவுள், ஒரு கடவுள் தாண்டா உலகத்துல நின்ட்டான். அருமை 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 அருமை.